அவர்களே, தமிழ் மொழி வழியில் ஜப்பானிய மொழிபெயர்ச்சி. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா பிரதிபெயர் சொல், ப்ரனவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரதிபெயர்கள், அதாவது இது அது இந்த மாதிரிலாம் நம்ம பேசுவோம்ல, அதுக்கு ஜப்பானிய மொழியில் என்ன சொல்கிறது. இங்கிலீஷில் திஸ்ஸு தட்டு விச்சு இந்த மாதிரிலாம் இருக்குது நிறையா, சரிங்களா? ஸோ அங்கே இங்கே இந்த மாதிரி நம்ம தமிழில் பேசுவோம் இல்லையா, அதை எப்படி பேசுகிறது. நான் கடந்த வகுப்பில் சொன்ன மாதிரி கதக்கனா படிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஹிரகனா கதக்கனா இது ரெண்டையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்கன்னா, இப்போ நான் இதில் உங்களுக்காகவே எடுத்துட்டேன். என்னென்னா அந்த தமிழில் இல்லை ரொமாச்சியில் கொடுத்துருப்பேன் தெரியுமா, கொரேவா அப்படின்னு இங்கிலீஷில் கொடுக்குறதோ இல்லை தமிழில் கொடுக்குறதோ எல்லாத்தையும் எடுத்துட்டேன். வெறும் இங்கிலீஷு, அதோட தமிழாக்கம், அதோட ஜாப்பனீஸ் வேர்டு, இது 3 தான் கொடுத்துருக்கேன். ரொமாஜி நான் கொடுக்கல, ஏன்னா ஹிரகனா கதகனா அப்போ தான் நீங்கள் படிப்பீங்க, அப்போ தான் இது புரியும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை கொடுக்கல. தயவு செஞ்சு அதை படிச்சுக்கிறங்க. ஒவ்வொரு லிட்டராக பார்த்தாவது அப்படியே படிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் உங்களுக்கு செட் ஆகும். இது ரொம்ப முக்கியம். பேச்சு வழக்குக்கு நம்ம ஜாப்பனீஸுக்கு போகிறதுக்கான முதல் படி தான். இந்த ப்ரனவுன்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ஆரம்பிக்க முடியும். நிறைய விஷயங்களை இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனம் எடுத்து ஹிரகனா கதக்கனாவை படிங்க. இப்போ நம்ம போயிடலாம். திஸ் அப்படின்னா இது அப்படின்னு சொல்லணும் இல்லையா, இது. கொரேவா, கொரேவா அப்படின்னா இது கொரே அப்படின்னா இது, கொரேவா இது இது என்ன விலை, இதுனா பக்கத்தில் இருக்கிற விஷயம். இது அப்படின்னா கொரே, இது கொரேவா. அதே மாதிரி அது அப்படின்னா சொரேவா. இது 2 அது கொடுத்துருப்போம். பழைய தமிழாக்கத்தில் வர்ற இதுவும் இருக்குது, சொரேவா அரேவான்னு இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் பேஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஒன்று இது பண்ணால் போதும். கொரேவா, சொரேவா, அரேவா, இது பிரச்சனை இல்லை. இதுனா கொரேவா, சொரேவானா அது, அரேவானாலும் அது. ஸோ நீங்கள் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து எது அப்படின்னு கேட்கணும்ல, எதுப்பா அது அப்படின்னு கேட்கணும்ல, அது தோரே, தோ ரே கா, தோரேகா விச்சோ, எது எது அது அப்படின்னு கேட்கணும்ல, அது தோரேகா. மறுபடியும் சொல்கிறேன். திஸ் அப்படின்னா இது அப்படின்னா கொரேவா, தட் அப்படின்னா சொரேவா, விச் ஒன் அப்படின்னா தோரேகா. திஸ் இது அப்படின்னா கொரேவா, தட் அது அப்படின்னா சொரேவா, விச் ஒன் அப்படின்னா தோரேகா. அடுத்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக இது கொடுத்துருக்கோம். இந்த அந்த எந்தன்னு கேட்குறோம்ல, இந்த பஸ் எங்கே போவோம், அந்த ஊருக்கு எப்படி போகிறது, எந்த பக்கமாக போகிறது, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. இந்த அந்த இந்த 3 விஷயம் இதை நீங்கள் கொஞ்சம், அது நான் நவுனுங்கிறதுக்காகவே கொடுத்து வச்சுருக்கேன். திஸ் நவுன் அப்படின்ட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த அப்படின்னா கொனோ, இது 2 மட்டும் பாருங்கள். அதாவது இந்த அப்படின்னா கொனோ, அந்த அப்படின்னா சொனோ, அனோனாலும் அந்த தான், சொனோனாலும் அந்த தான். எந்த அப்படின்னா தோனோ, இந்த அப்படின்னா கொனோ. இந்த பஸ்ஸு எப்போ வரும், கோனோ பஸ்ஸுக்கா, இட்ஸு குறுக்கா, அந்த மாதிரி அடுத்த பேச்சு வரைக்கும் நான் சொல்கிறேன். இந்த அப்படின்னா கொனோ, அந்த அப்படின்னா சொனோ, அனோனாலும் அந்த தான், எந்த அப்படின்னா தோனோ. புரியுதுங்களா? இதில் மொத்தம் ஒரு 5 வகை இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமானது. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த அந்த எந்தெல்லாம் வேணும், அதே மாதிரி இது அது எதுன்னு வேணும். இதெல்லாம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கிறங்க. இது அப்படின்னா கொரேவா, அது அப்படின்னா சொரேவா அல்லது அரேவா, எது அப்படின்னா தோரேகா. அதே மாதிரி இந்த அப்படின்னா கொனோ, அந்த அப்படின்னா சொனோ, அந்த அப்படின்னா அனோ அப்படின்னு இருக்குது, எந்த அப்படின்னா தோனோ. அடுத்து நார்மலாக சொன்ன இங்கே உட்காரு, அங்கே போ, எங்கே போயிட்டுருக்க இப்படிலாம் கேட்குறோம்ல, அந்த மாதிரி இங்கே அப்படின்னா கோகோ, இங்கே அப்படின்னா கோகோ, இங்கே அப்படின்னா கோகோ. அங்கே அப்படின்னா சோகோ அல்லது அசோக்கோ, 2மே வரும். இங்கே அப்படின்னா கோகோ, அங்கே அப்படின்னா சோகோ, அங்கே அப்படின்னா இன்னொன்று இருக்குது, அது என்னன்னா அசோக்கோ. எங்கே அப்படின்னா தோக்கோ.
இதில் பார்த்தீங்கன்னா ஈல ஆரம்பித்தா கோல தான் ஆரம்பிக்குது, ஆள் ஆரம்பித்தா சோ இல்லைன்னா ஆள் ஆரம்பிக்கும், ஏன்னா தோ. இதை மட்டும் மைண்ட் வச்சு, ஈனாலே கோ தான், கோ ஈல ஆரம்பித்தாலே இங்கே அப்படின்னா கோ, அங்கே அப்படின்னா சோக்கோ அல்லது அசக்கோ, ஆவுக்கு ஆ, ஈக்கி கோ, ஏக்கி தோ, இப்படி தான் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ அதை பார்த்துங்க. எங்கே அப்படின்னா தோக்கோ. அப்புறம் இவர் அவர் எவர் அப்படிங்க கேட்குறோம்ல, இதில் வந்து தமிழில் சுத்த தூய தமிழில் எப்படி பேசுவோம், இந்த நபர் அந்த நபர் எந்த நபர்னு கேட்போம். ஸோ திஸ் பர்சன் அப்படின்னா இந்த நபர் அப்படின்னா கொச்சிரா, இவர் அப்படின்னா கொச்சிரா, இவர் அப்படின்னா கொச்சிராவா, அவர் அதாவது அந்த நபர் அப்படின்னா சொச்சிராவா, அதே மாதிரி அச்சிராவா ரெண்டுமே சொல்லலாம். இவர் அப்படின்னா இந்த நபர் அப்படின்னா கொச்சிராவா, அவர் அல்லது அந்த நபர் அப்படின்னா சொச்சிராகா அல்லது அச்சிராகா, இதில் இதெல்லாம் சொல்லலாம். எந்த நபர் அப்படின்னா தொச்சிராகா, எந்த நபர் அப்படின்னா தொச்சிராகா. கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த இதில் படித்தோம்ல, அதை வந்து இது எந்த வகையானது, இது எந்த வகையான மீன் தெரியலப்பா, இது எந்த வகையான ஆடுன்னு தெரியலையே, இப்படிலாம் நம்ம பேசுவோம் தெரியுமா, எந்த வகையறான்னு தெரியலையே, இந்த மாதிரிலாம் நிறையா அந்த படத்துக்கெல்லாம் பேசுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா. அதுக்கு கொன்னா, இந்த வகை அப்படின்னா கொன்னா, இந்த வகை அப்படின்னா கொன்னா, அந்த வகை அப்படின்னா சொன்னா, சரி சொன்னா அல்லது அண்ணா, அந்த வகை அப்படின்னா அண்ணா, எந்த வகை அப்படின்னா தொன்னா. செட்டு தான் 5 இருக்குது. இது நீங்கள் படிக்கிறது ரொம்ப ஈஸி, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் படிச்சிடலாம். மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வரேன். இது ஃபஸ்ட்லேருந்து வரேன். இது அப்படின்னா கொரேவா, அது அப்படின்னா சொரேவா அல்லது அரேவா, எது அப்படின்னா தோரேகா, இந்த அப்படின்னா கொனோ, அந்த அப்படின்னா சொனோ அல்லது அனோ, எந்த அப்படின்னா தோனோ, இங்கே அப்படின்னா கோகோ, அங்கே அப்படின்னா சோக்கோ அல்லது அசோக்கோ, எங்கே அப்படின்னா தோக்கோ, இந்த நபர் அல்லது இவர் அப்படின்னா கொச்சிராவா, கொச்சிரா, அவர் அல்லது அந்த நபர் அப்படின்னா சொச்சிராகா அல்லது அச்சிராகா, எந்த நபர் அப்படின்னா தொச்சிராகா, இந்த வகை அப்படின்னா கொன்னா, அந்த வகை அப்படின்னா சொன்னா அல்லது அண்ணா, எந்த வகை அப்படின்னா தொன்னா. இது ரொம்ப முக்கியம். பேச்சொல்கள் நம்ம ஆரம்பிக்கும் போதே இந்த வார்த்தைகள் இல்லாமல் பெரும்பாலான ஒரு பாதி ஒரு 50% 60% சொல்லலாம் ஆரம்பிக்காது. அதனால் இதை ஃபுல்லாக ஒரு 1க்கு 2 தடவை 3 தடவை இந்த வீடியோ பார்த்து எழுதி பார்த்தோ இல்லை மனப்பாடம் பண்ணி எப்படியே தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. ஏன்னா வார்த்தைகளை வந்து வாக்கிய அமைப்பில் கொண்டு போகும்போது, கோர்வையாக பேச போகும்போது இதெல்லாம் தெரிஞ்சால் தான் உங்களால் கோர்வையாக பேச முடியும். அது மட்டும் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கிறங்க. அதே மாதிரி ஹிரகனா கதகனா மறந்துடாதீங்க, அது படித்தா தான் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அதனால் அதை கொஞ்சம் அந்த ஆப்பெல்லாம் கொஞ்சம் பார்த்து படித்து பயன்பெறுங்க. நன்றி நண்பர்களே.